அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கே. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் மிக மிக முக்கியமான சப்ஜெக்ட். இதுவரை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பட் இன்று நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்களை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தொடர்ச்சியாக வாஸ்துவில். அப்போ இந்த சப்ஜெக்ட் பர்டிகுலராக நான் இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு மக்களின் ஒரு டைம் இன்னும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரி, பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு தேவை. வாஸ்து முறைப்படி பில்டிங் கட்டணும், ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும், வாஸ்து பிளான் வேணும், ஆன்லைனில் சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் திரும்ப அழைத்து நிறைய வாடிக்கையாளர்களிடம் நான் பேசியிருக்கேன். அந்த ஃபீஸுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீஸை தயவுசெய்து நீங்கள் நிர்ணயம் பண்ணாதீங்க. அதற்கான தொகையை வாஸ்து நிபுணர்கள் நிர்ணயம் பண்ணது தான் நல்லது. உங்களால் முடிஞ்சால் அழைத்து பாருங்கள். அதை விட்டுட்டு அவர் இவ்வளோ சொல்கிறாரு அவ்வளோ சொல்கிறாருன்னு அடுத்தவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை முதல்ல தவிர்த்துருங்க. சரி, இன்று நான் பார்க்கக்கூடிய சப்ஜெக்டை பார்ப்போம். என்னென்னா, 10-15 வீடு மாற்றிட்டேன் சார். நிறைய வீடுகளை நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன் சார். சொந்த வீடு முதல்ல இருந்துச்சு, அந்த வீட்டை விற்கிறேன். அடுத்து ஒரு இடம் வாங்குறேன், அங்கே ஒரு வீடு கட்டுறேன், அங்கேயும் வாஸ்து முறைப்படி இல்லை, அதையும் விற்கிறேன் சார். 2-3 வீடுகளை கட்டி விற்றுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளுக்கு இப்போ குடி போனாலும் அந்த வீட்டில் அவங்களால இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம எல்லாருமே சும்மா வாஸ்து பார்க்குறோம், வாஸ்து வீடியோஸ் பார்க்குறோம். நல்ல ஆழ்ந்த சிந்தனைகளுடன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு நபர் என்கிட்ட கமெண்ட் பண்ணார், நல்ல விஷயத்த கேட்டாருன்னு. அது எனக்கு ரொம்ப மிக பிடித்த விஷயம். அப்போ நிறைய வீடுகளை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு தொடர்ச்சியாக ஒரு வாஸ்து முறைப்படி வீடே கிடைக்கல சார், எனக்கு வாஸ்து முறைப்படி எனக்கு வீடே அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்காக தான் இந்த பதிவு. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் மாற்றமே வாழ்க்கை கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரு மாற்றம் நீங்கள் பண்ணலாம், திரும்ப 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 திரும்ப. இப்போ உதாரணத்துக்கு இது எப்படி சொல்லலாம்னா, நல்ல தண்ணி ஒரு பக்கம் இருக்குது. இப்போ பக்கத்தில் ஆறு, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுதுன்னு வைங்க. ஆறில் குளிக்கிறீங்க. பக்கத்தில் ஒரு சாக்கடையும் ஓடுது. ஆறில் குளிப்பீங்களா, சாக்கடையில் குளிப்பீங்களா? நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆறில் குளித்தாலும் திரும்ப திரும்ப நம்ம போய் குளிக்கிறது வழக்கம். பட் சாக்கடையில் குளிக்கிறோன்னு வைங்க. சாக்கடையில் போய் குளிக்கிறீங்க, சாக்கடையில் விழுந்துட்டு நான் என்னால் எனக்கு நான் குளிக்கிறேன் சார், நான் நல்ல தண்ணியில் குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்போ 2 விஷயங்களை நான் இதில் முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு வீடு மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு வாஸ்து நிபுணரின் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது ஒரு அம்மாலாம் சொல்கிறாங்க, நான் ஒரு 20 வீடுக்கு மேலே மாறிட்டேன் சார். 20 வீடு மாற்றிருக்காங்க வாஸ்து பார்த்து, வாஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு. இது கிடையாது, இது இப்படி பண்ணக்கூடாது. 20 வீடுக்கு மேலே பார்த்து ஒரு வாஸ்துபடி ஒரு வீடு கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக இந்த 100% அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 100% தேடி மனிதர்கள் வேஸ்ட் பண்ணக்கூடிய டைம். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவங்கக்கிட்ட இல்லை. இது ஒன்று நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இப்போ ஒரு வாசு நம்ம சொல்லிடுவார் இல்லையா, 100% ரூல்ஸ் இப்படி தான் வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 100% ரூல்ஸ் படி வீடு எங்கேயுமே இருக்காது. 10% தான், 10%, அதாவது ஒரு 50% தான் இருக்கும். அந்த 50% கூட 20 வீடுகளை கடந்து அவங்களால கடக்க முடியல அப்படின்னா வழிகாட்டியின் தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வழிகாட்டின்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அவங்க தவறு பண்ணா கூட இந்த விஷயங்கள் நடக்கலாம். நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வழிகாட்டுதலே இல்லாம வீடியோவை பார்த்துட்டே தொடர்ச்சியாக வீடு தர்றது. இது போல தவறுகள் பண்ணாலும் இது போல நீங்க மாறிக்கிட்டே தான் இருக்கணும்.
மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போ மாற்றத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான், மாறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நம்ம டைம் வேஸ்ட்டு, பொருளாதாரம் வேஸ்ட்டு, பணம் பணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத காரணங்கள், 100% தேடி நம்ம வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. 20 வீடு 25 வீடுலாம் மாற்றக்கூடிய அவசியமே இல்லை என்னை பொறுத்தவரையில். தொடர்ச்சியாக வந்து நான் இந்த வீடு சரியில்லை, அடுத்த வீட்டுக்கு போகிறேன், அடுத்த வீடு சரியில்லை, அடுத்த வீட்டுக்கு போகிறேன். நகர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நகர்வே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு மனிதனுக்கு ஒரு நகர்வு தேவை. ஒரு நகர்வு நகரலாம், 2 நகர்வு தேவைப்படலாம். அந்த அம்மா சொன்ன நிமிடத்தின் முதல் நான் வந்து அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 வீடுகளுக்கு மேலே வாஸ்துபடி வீடு கிடைக்கா. இப்போ மாதிரி வாஸ்துபடி 21வது வீடாவது வாஸ்துபடி இருக்குதான்னா இல்லைன்றாங்க. அப்போ அவங்களுக்கு சொந்த வீடும் வந்து வாஸ்து முறைப்படி அமையலை. சரி, அடுத்து வெளியில் வர்றாங்க, ஏன் அமையலை, எதுக்காக அமையலை, இதை வந்து சரியான முறையில் அவங்க தெரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் நீங்கள் என்னுடைய வாஸ்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சும்மா டைம், அதாவது நான் இப்போ நிறைய வீடுகளில் சொல்லியிருக்கேன், வாஸ்து முறைப்படி வீடை மாற்றிக்கோங்க அப்படின்னு நானும் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஆனால் நான் எப்படி மாற்ற சொன்னேன், நான் எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவேன், என்னுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்கும், என்னுடைய பாதை எப்படி இருக்கும், என்னுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் என்னை அழைத்து பார்த்தவங்களுக்கு தானே தெரியும், நிச்சயமாக. அப்போ எல்லாருமே வந்து நான் வந்து ஒரு 10 வீடு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டைமில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வாஸ்து முறைப்படி ஒரு வாஸ்து பார்க்க போகிறோம், வீடை மாற்றிருங்கன்னு சொல்லிட்டு வரேன்னு வைங்க. ஒரு 10 வீடை நான் வந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீடை பார்த்தா வாஸ்து முறைப்படி இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. அப்போ நிச்சயமாக நான் ஒரு விஷயத்த கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் பார்க்கக்கூடிய 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 வீடுகளில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அப்போ ஒரு நாளை நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணரை அழைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் குறிப்பாக ஒரு 10 வீடை பாருங்கள். ஒரு 10 வீடை செலக்ட் பண்ணி வச்சுட்டு எங்கெங்கே வீடு இருக்குது, உதாரணத்துக்கு வாடகைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 5-6 வீடுகளை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு அவரை வந்து ஒரு வாகனத்தில் வந்து நீங்கள் அழைத்து கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு டைம் கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கான பணம் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? அது வேஸ்ட்டு. ஒரே டைமில் நீங்கள் ஒரு 4-5 வீடை பாருங்கள். ஆனால் நிச்சயமாக நான் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு 8 வீடுகளில் உங்களுக்கான இந்த விஷயம், அந்த விஷயம் வந்து கொடுத்துரும். வாஸ்து வந்து நிச்சயமாக கொடுக்கும். அதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான், அக்செப்டபிள் அண்ட் அக்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை புரிந்து கொள்ள முடியும், அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட முடியும். சும்மா நான் 20 வீடு பார்த்தினேன், 25வது வீடு மாறிட்டேன், இதெல்லாம் வந்து ஒரு நேர குறைவாக நான் பார்க்குறேன். உங்களுடைய பணம் விரயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்குறேன். வாஸ்து நிபுணர் வந்து பணம் கேட்கத்தான் செய்வார். அப்போ நீங்கள் வந்து நம்ம இனிமேல் வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணி, இது ஒரு புதுமையான, இதுவரை நான் எந்த பதிவிலையும் சொல்லலை. ஏன்னா வீடு தேடி நிறைய போராட்டங்கள், மக்கள் வந்து வாஸ்து பார்க்குறாங்க, எளிமையான முறையில் ஒரு வாஸ்து நிபுணர் போய் வீட்டை மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அந்த வீட்டை மாற்றுறதுக்குள்ள அவங்க படுற பாடு இருக்குதே பா. உண்மையிலே சொல்கிறேன், வாஸ்துவையே வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் பார்க்குறேன். அதனால் இனிமேல் வந்து இந்த தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 8 அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான நம்பர், உங்களுக்கான அந்த 8 தான் கணக்கு. இதை தாண்டி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்காது. நான் குறிப்பாக ஒரு 4-5 வீடுக்குள்ளேயே நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு வந்து அதை கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்க்காத விதமான ஒரு மாற்றமாக இருக்கும். இதுதான் நிச்சயமான உண்மை. ஒன்று சொந்த வீடை பார்க்க போவாங்க, சொந்த இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவங்க செல்வாங்க. அது ஒரு நல்ல வாஸ்து முறைப்படி. என்னை அழைத்து பார்த்த நண்பர்கள் சில பேருக்கு அது நன்றாகவே தெரியும். நிறைய பேர் சொல்கிறீங்க
இந்த வாஸ்துபடி வீடை வந்து வீடியோ எடுத்து போடுங்க, கிளைண்ட்ஸை வந்து வீடியோ மூலமாக பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்காக நான் வாஸ்து பார்த்த இருப்பாங்க இல்லையா, அவங்க இப்போ நான் சொன்னால் ஒரு வீடியோவில் வந்து நம்ம அவங்கள வந்து இன்டிமேட் பண்ணலாம். என்ன பலன்? உண்மையை வந்து நீங்கள் சில இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா விட்டு கடந்து போயிருங்க, அவ்வளோதான். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து மிக மிக முக்கியமாக அதை பார்த்து பயன்பெற்ற பிறகு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணி தான் பாருங்களேன். அதை ஏன் போட்டு நீங்கள் திங்க் பண்ணுறதை விட நல்லதை நோக்கி நகரும் போது அந்த நகர்வு கூட நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. நகர்வை நல்ல நகர்வாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவை கொடுக்குறேன். நிச்சயம் எல்லாருக்குமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம், வெற்றி எல்லாருக்குமே கிடைக்கும். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.